இந்த நியூஸ் மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்திருக்க சான்சஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் பாஜகவுடன் திமுகவும் காங்கிரசும் ரகசிய உடன்பாட்டில் உள்ளதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா குற்றச்சாட்டு. அதாவது தமிழ்நாட்டில் டிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் இடையில ஒரு மறைமுக கூட்டணி இருக்கு அப்படின்னு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் டிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் இடையில ஒரு கூட்டணி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. திமுக கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் ரெண்டு பேருமே வெளியில வேணா தனித்தனியா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம், அதை நாங்க நம்பணுமா? ஆனா அது எல்லாமே ஒரு எதிர்கட்சியா எதிர்த்தரப்பினர் வைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஆனா இவங்க மேற்கு வங்க முதல்வர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாம அவ்வளோ ஈஸியாக கடந்து போயிட முடியாது. ஏன்னா மேற்கு வங்கத்தில் இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸும் தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎம்கேவும் இந்தியா அப்படிங்கிற கூட்டணியின் கீழே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள். அதாவது ஒரே கூட்டணியின் கீழே இருக்கக்கூடிய கட்சிகளில் ஒரு கட்சி இன்னொரு நட்பு கட்சியை பார்த்து இந்த கட்சி எதிர்கட்சியோட மறைமுக கூட்டணியில் இருக்குது அப்படின்னு ஏன் சொல்லணும்? இதற்கு என்ன காரணம்? உண்மையிலேயே பிஜேபியும் டிஎம்கேயும் மறைமுக கூட்டணியில் தான் இருக்கா? அப்போது நம்ம தளபதி விஜய் சொன்னது இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. நீங்க சாப்பிட்றீங்களா? இல்லை, உண்மைதான் நம்புறேன். நம்ம பிஜேபி டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சிக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தது, கட்சி தலைவரை தூக்கி ஜெயிலில் வச்சு அவ்வளோ குடைச்சல் கொடுத்தது. அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸுக்கும் அவ்வளோ குடைச்சல் கொடுத்தது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்லேயும் அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதில் 1% கூட டிஎம்கேக்கு குடைச்சல் கொடுக்கவே இல்லையே. இவ்வளோ ஏன் தமிழ்நாட்டில் பிஜேபி கூட நெருங்கிய கூட்டணியில் இருக்கிற ஏடிஎம்கே கூட ஆரம்பத்தில் நிறைய ப்ரெஷர் கொடுத்துருக்குது. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கிற டிஎம்கே மேலே ஊழல் குற்றச்சாட்டுகளும் நிறையா இருக்குது. பிஜேபியை மதவாத கட்சி அது இதுன்னு போட்டு தீட்டி தள்ளுது. ஆனால் அந்த கட்சியை ஒன்றுமே பண்ணாமல் வச்சுருக்கேன். இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்றத பல வரலாற்று தரவுகளையும் சில அரசியல் காரணங்களையும் கொண்டு இந்த டார்க் பேஜை ரிவ்யூ பண்ணி பார்த்துருவோமா? இன்னைக்கு எளியும் மோனையுமா சண்டை கட்டிக்கிற டிஎம்கேயும் பிஜேபியும் ஒரு காலத்தில் நெருங்கிய நட்பு கட்சிகளாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்களால் நம்ப முடியுமா? இதை நாம் சிம்பிளாக புரியணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே ஆகட்டும், இல்லை சென்டரில் இருக்கிற பிஜேபி காங்கிரஸ் ஆகட்டும், இந்த 4 கட்சிகளுமே ஒன்றுக்குள்ள ஒன்று மாறி மாறி வெவ்வேறு காலகட்டங்களில் அரசியல் ஆதாயத்துக்கும் அரசியல் காரணங்களுக்காகவும் கூட்டணி வைக்கிறதும் பிறகு பிரிகிறதுமா இருந்தது. இந்த டேபிள் ஒரு நிமிஷம் பாருங்கள். 1971 மத்தியில் இருக்க ஒரு தேசிய கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மாநில கட்சியும், அதாவது காங்கிரஸும் டிஎம்கேயும் ஃபர்ஸ்ட் கூட்டணி அமைக்குது. அந்த காலகட்டத்தில் சென்ட்ரலில் பிஜேபி அப்படிங்கிற கட்சியும் கிடையாது, தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சியும் கிடையாது. இந்த டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி 1974 சில கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருது. அதே நேரத்தில் 1972 டிஎம்கேலேருந்து எம்ஜிஆர் வெளியே வந்து ஏடிஎம்கே அப்படிங்கிற புதிய கட்சியை உருவாக்குறாரு. அடுத்தது 1975 21 மாதத்துக்கு இந்தியா ஃபுல்லாக எமர்ஜென்சி நிலை செயல்பாட்டில் இருக்குது. எமர்ஜென்சிக்கு அப்புறம் 1977 காங்கிரஸுக்கும் ஏடிஎம்கேக்கும் இடையில் ஒரு கூட்டணி உருவாகுது. இந்த கூட்டணியுமே 1979 தஞ்சாவூரில் ஒரு இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் ஆதரவு கொடுக்கல அப்படின்றதுக்காக கூட்டணி உடையுது. ஏடிஎம்கே கூட்டணியிலிருந்து வெளியே வந்த காங்கிரஸ் 1980 மறுபடியும் டிஎம்கேவுடைய கூட்டணி வைக்குது. இந்த கூட்டணி 1983 ஈழத்தமிழர் பிரச்சனை, தேர்தல் தொகுதி பங்கீடு பிரச்சனை காரணங்களால் பிரியுது. இதுக்கிடையில் 1980 மறுபக்கத்தில் மத்தியில் பிஜேபி அப்படிங்கிற ஒரு புதிய கட்சி உருவாகுது. அடுத்தது 1984 மறுபடியும் காங்கிரஸ் ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்குது. இந்த கூட்டணியுமே 1988 எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் பிரிஞ்சிருது. அடுத்து மறுபடியும் 1991 ஏடிஎம்கேவுடைய காங்கிரஸ் கூட்டணி வைக்குது. இதுவும் 1996 பிரிஞ்சிருது. அடுத்தது 1998 முதலாக பிஜேபி தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்குது. ஆனால் இது 13 மாதம் தான், ஒரு வருஷத்துலேயே இந்த கூட்டணி பிரிஞ்சிருது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு டிஎம்கே தான் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்திருக்குது. அந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு பிரதமர் வாஜ்பாய்க்கு ஏடிஎம்கே தலைவர் ஜெயலலிதா ப்ரெஷர் கொடுத்துக்கிறாங்க. பட் அவங்க கலைக்க மறுத்ததுனால பிஜேபிக்கு கொடுத்து வந்த ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ ஏடிஎம்கேலிருந்து வெளியே வந்த பிஜேபி அதே வருஷத்தில் டிஎம்கேவோட கூட்டணி வைக்குது. அதே சமயத்தில் ஏடிஎம்கே காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து எலெக்ஷனுக்காக மட்டும் கூட்டணி வைக்குது. ஆனால் டிஎம்கே பிஜேபி கூட்டணி அடுத்த 5 வருஷத்துக்கு 2004 வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட் ஏடிஎம்கே பிஜேபின்னு தான் கூட்டணி வச்சது. இந்த கூட்டணி வெறும் 13 மாதத்துக்கு தான் இருந்தது. அதுவும் பெருசாக பிஜேபியை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்குற மாதிரியான கூட்டணியாகவும் இல்லை. ஆனால் டிஎம்கே பிஜேபி கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அடுத்த 5 வருஷத்துக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா,
டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி மட்டும் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபி அப்படின்ற கட்சி இருக்கிறதே தெரியாது. அப்படின்ற அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க கடைக்கோடி கிராமம் வரைக்கும் பிஜேபி அப்படிங்கிற கட்சியை கொண்டு போய் சேர்க்குற வேலையை டிஎம்கே பார்த்துச்சு அப்படின்னு நான் சொல்லலை, இந்த எவிடென்ஸஸ் சொல்லுது. ஏய்யா, நீங்களே பிஜேபி தமிழ்நாடுகளை வளர்த்துட்டு போட்டு இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாடுகளை வந்தால் தமிழ்நாட்டையே அழைச்சிருன்னு ஓட்டு கேட்டு வர்றீங்களே. இதுக்கு பிரதிபலனா திமுகவை சேர்ந்த முரசொலி மாறன், டிஆர் பாலு, ஆர் ராசா உள்ளிட்ட 8 பேர்த்துக்கு மத்திய அமைச்சரவையில் அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு. இந்த கூட்டணியில் நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்கேவுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் அதே மாதிரி பிஜேபியோட கொள்கைகளும் கோட்பாடுகளும் எந்த விதத்துலையும் எந்த இடத்துலையும் ஒன்றோட ஒன்று பொருந்தாது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டும் எதிர் கொள்கை கோட்பாடுகளுடைய கட்சிகள். பிஜேபி அப்படிங்கிற கட்சி மத நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, இந்துத்துவ கொள்கைகளுடைய கட்சி. ஆனால் டிஎம்கே இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட், மத நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இதுக்கு அப்படியே எதிராக இருக்கிற கட்சி. இப்படி கொள்கை கோட்பாடு அடிப்படையில் எளியும் புனையுமா இருக்கிற கட்சிகள் எப்படி கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற கேள்விக்கு அன்னைக்கு கலைஞர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, முதல்ல கூட்டணி வச்ச ஏடிஎம்கே தன்னோட ஆதரவை வாபஸ் வாங்கிருச்சு. இதனால் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவித்தோம். அதோட எங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத தெரிவித்து தான் கூட்டணி அமைச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது அப்படி இருக்கட்டும். ஒருத்தருக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்யணும் அப்படின்னா அதுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்கறது சரியா? நான் பிரதிபலனை எதிர்பார்க்கல, நான் செஞ்சதுக்கு அவங்க கைமாறா செஞ்சாங்க அப்படின்னா அதை வேண்டாம் என்று கூறுவதே மனிதாபிமானம். ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் காரண காரியம். இறுதியாக 2003 இந்த டிஎம்கே பிஜேபி கூட்டணியும் ஈழத்தமிழர் பிரச்சனை, போடா சட்டம், பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் இடையில கொள்கை முடிவுல பிரச்சனை, குஜராத் கலவரம் உள்ளிட்ட காரணங்களால் கூட்டணி பிரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் டிஎம்கேயும் பிஜேபியும் கூட்டணி வச்சுக்கவே இல்லை. கூட்டணி உடஞ்சதுக்கப்புறம் 2004 தேர்தலையே பிஜேபி மறுபடியும் ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்கிறது. இது தேர்தலுக்கான கூட்டணியாகும். இந்த தேர்தலில் இந்த அணி பெரும் தோல்வி அடையுது. மறுபக்கம் இதே தேர்தலில் டிஎம்கே காங்கிரஸோட கூட்டணி வைக்குது. இந்த கூட்டணி 2013 வரைக்கும் இருக்குது. மறுபடியும் கூட்டணி பிரிஞ்சதுக்கு காரணம் இலங்கை தமிழருக்கு எதிரான போர். விடுதலை புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்திற்கும் இடையே கடந்த 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் நடந்தது. இந்த போரில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் மூலம் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டனர். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், இந்த காரணங்களால் கூட்டணி உடையுது. அடுத்து மறுபடியும் 2014 இதே டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி மறுபடியும் கூட்டணி வைக்குது. இது தேர்தலுக்கான கூட்டணியாக இருக்குது. இந்த கூட்டணி இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்குது. ஆனால் மறுபக்கம் 2004 முடிஞ்ச ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரைக்கும் கூட்டணி அமையவே இல்லை. அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் 2019 தேர்தலிருந்து கூட்டணி அமைஞ்சிருக்கு. இதுமாதிரி 2023 பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது அவருடைய விமர்சனம் காரணமாக கூட்டணி பிரிஞ்சுது. இப்போ திரும்ப 2025 இந்த எலெக்ஷனுக்காக கூட்டணி தொடருது. இதுதான் இந்த 4 கட்சிகளுடைய கூட்டணி வரலாறு. இதை கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா 2 கட்சி கூட்டணி வைக்கும். ஆனால் அந்த கூட்டணி சில கருத்து வேறுபாடுனாலேயோ கொள்கை வேறுபாடுனாலேயும் பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அதே 2 கட்சி திரும்பவும் கூட்டணி வைக்கும். இதில் கூட்டணியில் இருக்கும்போது 2 பேர் நண்பர்களாக இருப்பாங்க. ஆனால் கூட்டணி முறிஞ்சோன்னா அடுத்த நிமிஷமே அவங்க எதிரியாயிருவாங்க. 2 கட்சி மாறி மாறி திட்டிக்குவாங்க. அது எவ்வளோ கேவலமாக திட்ட முடியுமோ அவ்வளோ கேவலமாக அவ்வளோ திட்டுவாங்க. கஞ்சா கடத்தும் ரவுடிகளாக தான் இருக்கிறார்களே ஒழிய, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நம்ம கிராம பக்கத்துல ஒரு பழமொழி உண்டு, யோகியன் வரான் சொம்பெடுத்து உள்ள வைங்கன்னு சொல்லுவாரு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் கூட்டணி வைக்கும்போது 2 பேத்துக்குள்ள சண்டை இருக்கிற மாதிரியே இருக்காது. எதுவுமே நடக்காத மாதிரியே கூட்டணி வைப்பாங்க. அவர் உண்மையிலேயே ரொம்ப சாந்தமானவர், சிரிச்ச முகம், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கிறவர். அழைத்து இந்த கூட்டணியில இணைத்து உரிய மரியாதை கொடுத்தாரு. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க. 7வது முறையாக திமுகவும் 2வது முறையாக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் இங்க முதல்வர் என்று. இது ஒரு டைம் இல்லை, ஒவ்வொரு டைமும் கூட்டணி வைக்கும் போதும் பிரியும் போதும் இது யூஸ்வலாக நடக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். இது ஒரு கட்சிக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்கும் இது பொருந்தும். அதே மாதிரி இது எல்லா காலத்துக்கும் பொருந்தும். இதிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கலாம். அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. பொதுவாக ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தனித்தனி கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் இருக்கும். இது எதுவுமே பெரும்பாலும் மற்ற கட்சிகளோட பொருந்தாது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பிஜேபி அண்ட் டிஎம்கே. இந்த மாதிரி வேறு வேறு விதமான கொள்கை, கோட்பாடுகள், சித்தாந்தம் உள்ள கட்சிகள்
ஒன்றுக்கொன்று முரண்பாடுகள் இருந்தாலும் அதையும் தாண்டி கூட்டணி அமைக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக அவங்க சொல்லக்கூடிய ரீசன்ஸ் மக்கள் நலனுக்காக நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் தங்களோட கட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் தான் பெரும்பாலும் கூட்டணிகள் அமைக்கப்படுது அப்படின்றத கடந்த கால தேர்தல் வரலாறுகளில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதில் இன்னும் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே இன்னொன்று ஏடிஎம்கே இது ரெண்டும் தான் முதன்மையான எதிரெதிர் கட்சிகள். மற்ற கட்சிகள்லாம் இந்த ரெண்டு கட்சிகளோட மாறி மாறி கூட்டணி வைக்கிற சிறு கட்சிகளாக தான் இருக்கும். எக்ஸப்ட் என்டிகே அண்ட் புதுசாக வந்திருக்கு டிவிகே. ஆனால் ஒருபோதும் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து கூட்டணி அமைச்சதே கிடையாது. இத்தனைக்கும் டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு நபரால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் ஏடிஎம்கே. அதே மாதிரி தான் மத்தியிலையும் காங்கிரஸும் பிஜேபியும் தமிழ்நாட்டில் எப்படி ஏடிஎம்கே டிஎம்கேன்றது அந்த மாதிரியான எதிரெதிர் கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள். இந்த ரெண்டு பெரிய எதிரெதிர் கட்சிகளோட தான் மற்ற கட்சிகள்லாம் மாறி மாறி கூட்டணி அமைச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் ஒருபோதும் பிஜேபியும் காங்கிரஸும் கூட்டணி வச்சுக்கிட்டதே இல்லை. எதிரெதிர் கட்சிகளாக தான் தேர்தலை சந்திக்கும். அப்படி தான் நாம் நினச்சிட்ருப்போம். எஸ், இப்போ வரைக்கும் அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போது 2025 டிசம்பரில் மகாராஷ்டிராவில் இருக்கிற அம்பர்நாத் நகராட்சியில் நகராட்சி தேர்தல் நடக்குது. இங்கே மொத்தம் 59 தொகுதிகள் இருக்குது. இதில் மாநில கட்சியாக இருக்கிற சிவசேனா கட்சி 27 தொகுதியில் ஜெயிக்குது. பாஜக 14லையும் காங்கிரஸ் 12லையும் தேசியவாத காங்கிரஸ் 4 இடத்துலையும் ஜெயிக்குது. சுயேட்சை 2 இடத்துலையும் ஜெயிச்சிருக்கு. ஆனால் இப்போ ஆட்சி அதிகாரம் வேணும் அப்படின்னா 30 தொகுதியில் ஜெயிச்சிருக்கணும். இந்த இடத்துக்கு சிவசேனா வந்துடக்கூடாது அப்படின்றக்காக அங்கே இருக்கிற பிஜேபி காங்கிரஸோடைய லோக்கல் லீடர்ஸ் அந்த நகராட்சிக்கு உட்பட்ட தலைவர்கள்லாம் முடிவு பண்ணி பிஜேபி காங்கிரஸ் அண்டு தேசியவாத காங்கிரஸ் இந்த 3 கட்சியும் கூட்டணி அமைச்சு சிவசேனாவை அதிகாரத்திலிருந்து நீக்கிட்டு நாம் அதிகாரத்துக்கு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கூட்டணி அமைக்கிறாங்க. கூட்டணி அமைச்சு அதிகாரத்துக்கும் வர்றாங்க. இந்த கூட்டணி விஷயம் பிஜேபி அண்ட் காங்கிரஸ் 2 கட்சிகளுடைய மாநில மற்றும் தேசிய தலைமையிடத்துக்கு தெரியும் போது, இந்திய அளவில் எதிரெதிர் கட்சிகளாக இருக்கும்போது தேசிய தலைவர்களோட அனுமதி இல்லாமல் எப்படி ஒரு நகராட்சி தேர்தலுக்காக தன்னிச்சையாக முடிவு பண்ணி கூட்டணி அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 2 கட்சியிலுமே அவர்கள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா 2 கட்சியோட தலைமைக்கும் தெரியாமல் தான் இது நடந்திருக்குது. கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு கூடவா 2 கட்சியும் வீக்காக இருக்கும் அப்படின்ற பாயிண்ட்லையும் நாம் யோசிக்கலாம். அதே சமயத்தில் எல்லா நேரத்திலும் எல்லாமும் சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு தவறுகள் எப்போதும் நடக்கிறது இயல்பு தான். இதில் இருந்து நாம் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, நீண்ட எதிரெதிர் கட்சிகளாகவே இருந்தாலும் ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உதாரணத்துக்கு 3வதாக ஒரு போட்டியாக ஒரு கட்சி உருவாகுது அப்படின்ற பட்சத்தில் இங்கே நாம் சர்வே பண்ணணும் அப்படின்னா இந்த எதிரெதிர் கட்சிகள் கூட்டணி அமைச்சாதான் சர்வே பண்ண முடியும் அப்படின்ற சூழல் உருவாகுன்ற பட்சத்தில் எல்லா பகையும் மறந்துட்டு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படிங்கிறதான் தெளிவாக புரியுது. இது எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானதான், பொருந்தக்கூடியது தான். அதே நேரத்தில் இங்கே ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல் இந்த மாதிரியான தேர்தல் எல்லாமே தேசிய கட்சிகளையோ இல்லை மாநில கட்சிகளையோ சார்ந்தோ இல்லை அதில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரியும் பெரும்பாலும் இருக்காது. இது அந்த ஊர் மக்களுக்காக கட்சியினரும் சேர்ந்து எடுத்த முடிவாகவும் பெரும்பாலும் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு இந்திய தேர்தலையும் தமிழ்நாடு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சியும் எப்படி தேர்தலை எதிர்கொள்கிறாங்க, எந்த காரணத்துக்காக கூட்டணி வைக்கிறாங்க, பிறகு எந்த காரணத்துக்காக கூட்டணியிலிருந்து விலகுறாங்க, திரும்பவும் அதே கட்சியோட கூட்டணி அமையணும் அப்படின்னா என்ன காரணத்துக்காக வைக்கிறாங்க, கூட்டணி அமைக்கிறதுக்கும் ஒரு கட்சியோட கொள்கை கோட்பாடுகளுக்கும் சம்மந்தம் இருக்கா, இல்லை முரண்பாடாக இருக்குது அப்படின்னா அப்படியான கூட்டணி ஏன் அமையணும், அதனால் யாருக்கு பயன்? அன்று முதல் இன்று வரை கட்சிகளோட நிலைப்பாடு நிலையாக தான் இருக்கா அப்படிங்கிறத ஓரளவுக்கு நாம் புரிஞ்சிருப்போம். இப்போ பிஜேபி டிஎம்கே இடையிலான ரிலேஷன்ஷிப் உண்மையிலேயே எதிரெதிர் கட்சிகளாக தான் இருக்காங்களா, இல்லை மேற்கு வங்க முதல்வர் சொன்ன மாதிரி மறைமுக கூட்டணியில் இருக்காங்களா? இந்த விஷயத்தில் நாம் பிஜேபியும் டிஎம்கேவும் எதிரெதிர் கட்சிகளாக தான் சண்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற முடிவுக்கும் நாம் வர முடியாது. 2 கட்சிக்கு இடையில் மறைமுக கூட்டணி இருக்குது அப்படின்ற முடிவையும் நாம் எடுக்க முடியாது. ஏன்னா இது எதையும் நிரூபிக்கும் விதமான ஆதாரங்கள் எதுவும் வெளிவரவில்லை. ஆனால் மறைமுக கூட்டணி இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது இதே டிஎம்கேவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய, அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்ற கட்சியோட தலைவரும் அந்த மேற்கு வங்க மாநிலத்துடைய முதல்வருமான மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் பொய்யா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு பெருசாக சொல்லும்படியான எந்த ஒரு காரணங்களும் இல்லை. ஆனால் இது ஏன் உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
ஃபஸ்ட்டு ரைடு விடுறது, இடி ரைடு, அமலாக்கத்துறை இந்த மாதிரியான ரைடுகளை விட்டு அந்த கட்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறது. அடுத்தது தேர்தல் சமயத்தில் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்து மூலமாக தனக்கு சாதகமான அதிகாரிகளை வச்சு அந்த தேர்தலை தனக்கு சாதகமாக மாற்றிக்க முயற்சி பண்ணுறது. இப்படி தான் மேற்கு வங்காளத்தில் பிஜேபி தனக்கு சாதகமான அதிகாரிகளை வச்சு தனக்கு சாதகமான சூழலை பிஜேபி உருவாக்குது அப்படின்னு பிஜேபி மீது தன்னோட குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி. அது கூடவே மேற்கு வங்காளத்தில் நடக்கிற மாதிரியான தேர்தல் பணியிட மாற்றங்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி மேற்கு வங்காளத்துக்கு கொடுக்குற ப்ரெஷர் தமிழ்நாட்டுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இங்கேயும் அவ்வப்போது தேர்தல் அதிகாரிகளையும் பணியிட மாற்றம் நடைபெறுது. ஆனால் மேற்கு வங்காளத்தை கம்பேர் பண்ணுற அளவுக்கு இங்கே அவ்வளோக்கா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது மேற்கு வங்க முதல்வர் சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வலு சேர்க்கிற மாதிரி தான் இருக்குது. இதை இன்னும் ஸ்ட்ராங்காக்கிற மாதிரி இந்த 2-3 நாளில் டிஎம்கே இந்த டீலிமிட்டேஷன் மூலமாக தென்னிந்தியாவும் தமிழ்நாட்டையும் பிஜேபி வஞ்சிக்குது, புறக்கணிக்குது அப்படின்னு சொல்லியும் நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு போகிறதும் டீலிமிட்டேஷன் பண்ணுறதுக்கான அந்த தொகுதி மறு வரையறை செய்கிறதுக்கான மசோதாவோட நகல் ஜெராக்ஸ் காப்பியை தீயில வச்சு கொளுத்துறது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலாக தான் 50% தொகுதியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு. அது அவங்க ஒழுங்கா பிரிச்சு கொடுத்தாங்கன்னா 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்கு வரணும். ஆனா இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன திட்டம் போடுறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு வெறும் 47 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் ஒதுக்கீடு செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இதில் 3 எம்பியில் 1 எம்பி பெண் எம்பியாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும், அதாவது 33% ஒதுக்கீடு பெண்களுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த டீலிமிட்டேஷன் மசோதா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் மேட்ரு என்ன அப்படின்னா ஜென்ரலாக இந்த மசோதா ரிஜெக்ட் ஆனதுக்கு டிஎம்கே ஒரு மெயின் ரீசனாக தான் தெரியுது. அதாவது பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு கருப்பு சட்டை போட்டு போகிறதாகட்டும், இந்த சட்டம் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்கிறதாகட்டும். ஆனால் அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் இருக்கிற விதிப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அது உண்மையும் கூட. பட் பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்கிறாங்க. ஆனால் சட்ட மசோதாவோட நகல் காப்பி எரிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் அதிகம்தான். இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கலாம். அப்புறம் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட ஆக்ஷன் எடுக்கலாமே. சரி, இது நடந்து 2-3 நாள் தானே ஆகுது, அதுக்குள்ளே ஆக்ஷன் எடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்ற பாயிண்டில் நாம் யோசிச்சோம் அப்படின்னா இப்போ இங்கே எலெக்ஷன் நடந்துட்டுருக்குது. இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாமே. இதுக்கு முன்னாடி அவங்க இது மாதிரிலாம் பண்ணினது இல்லையா? டிஎம்கேவுடைய பிஜேபிக்கு எதிரான இந்த மாதிரியான செயல்பாடுகளும் பிஜேபி இது ஒரு பிரச்சனையாகவே நினைக்காம எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் கண்டுக்காமல் இருக்கிறதும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் இடையில் ஒரு மறைமுக கூட்டணி இருக்குது அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வலு சேர்க்கிற மாதிரி தான் இது இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ டிஎம்கே பண்ணுற இதே விஷயத்த மேற்கு வங்கத்தில் இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸோ இல்லை வேறு எந்த டெல்லியில் இருக்கிற ஆம் ஆத்மி கட்சியோ இந்த மாதிரி வேறு எந்த கட்சிகள் இது மாதிரியான விஷயங்களை பண்ணியிருந்தா அந்த ஸ்டேட்டில் இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டில் என்ன நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், தமிழ்நாட்டில் இடி ரைடு, அமலாக்கத்துறை ரைடெல்லாம் நடந்தது இல்லையான்னு. நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆனது, பொன்முடி அரெஸ்ட் ஆனது, இது எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் அவங்கள அரெஸ்ட் ஆகும்போது தமிழக அரசியல் சூழல் எப்படி இருந்தது, அவங்க அரெஸ்ட் ஆனதுக்கப்புறமும் வெளிவரும்போதும் அரசியல் சூழல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு யார் காரணமாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் தெளிவாக புரியும். அடுத்த முக்கிய காரணம் மற்ற ஸ்டேட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் பிஜேபி ஹேண்டில் பண்ணுற விதமும் தமிழ்நாட்டை ஹேண்டில் பண்ணுற விதமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 21 மாநிலங்களில் பிஜேபி ஆளுங்கட்சியாக இருக்குது. இன்னும் சில மாநிலங்களில் மேற்கு வங்கம் மாதிரியான மாநிலங்களில் எதிர்கட்சியாக வர அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் அது ஆளுங்கட்சியாக மாறுறது மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஏன் பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் கூட பிஜேபி ஓரளவுக்கு உள்ள நுழைஞ்சிருச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் ஒரு டிஜிட்டுக்கு மேலே பிஜேபியால் வின் பண்ண முடியல. கூட்டணி இல்லாமல் வின் பண்ணுறது பாசிபிளே இல்லை அப்படின்ற சூழலில் தான் இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபியோட நிலைமை இருக்குது. இதிலிருந்து பிஜேபிக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். என்னென்னா தமிழ்நாட்டில் மக்கள் மூலமாக நாம் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது, இந்த மாநிலத்தை கைப்பற்றுறது அப்படிங்கிறது இப்போதைக்கு பாசிபிள் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கு. ஆனால் டைரெக்டாக தான் ஒரு ஸ்டேட்டை நாம் கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு கட்சியை அங்கே அமைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லையே. நமக்கு சாதகமான அரசியல் அங்கே உருவாக்கினாலும் அது நமக்கான வெற்றி தானே. சரி, இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? ஸ்டோரி 1.
ஒரு ஊரில் மீன்கள் நிறைஞ்சிருக்கிற குளம் ஒன்று இருக்குது. அதில் ஏ அண்ட் சி அப்படின்ற 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருமே எதிரெதில் நின்று மீன் பிடிச்சிருக்கிறாங்க. இது அவங்க ரெகுலராக செய்யக்கூடிய ஒன்றா இருக்குது. இப்போ பி அப்படிங்கிற நபரும் உள்ள வர்றான். இங்கே ஏவும் சியும் ஏற்கனவே மீன் பிடிக்கிறத பார்க்குறான். தனக்கும் மீன் பிடிக்கணும்னு தோணுது. எப்படி மீன் பிடிக்கலாம்னு தோணும்போது ஏவும் சியும் எதிரெதிராக இருந்து மீன் பிடிக்கிறத கவனிக்கிறான். ஸோ இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஏ கூட கூட்டு சேர்ந்து பியும் மீன் பிடிக்கிறான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஏவை முழுசாக துரத்தி விட்டுப்பட்டு பிஏ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்போ அந்த குளத்தில் பியும் சியும் தான் மீன் பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து பியோட பிளான்னா அந்த சியும் துரத்துறதா இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த சியும் துரத்தி விட்டுப்பட்டு அந்த மொத்த குளத்தையும் பிஏ ஆக்குப்பை பண்ணுறான். இப்போ அந்த குளத்தில் வர்ற மீன் எல்லாமே பிக்கு தான் சொந்தமாகுது. இது ஸ்டோரி 1. அடுத்து ஸ்டோரி 2 என்ன அப்படின்னா, இதுலேயும் மீன்கள் நிறையா இருக்கிற குளம். இந்த குளத்தில் மொத்தம் 3 பேர் மீன் பிடிச்சிருக்கிறாங்க. ஏ சி டி அப்படின்னு 3 பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதில் சியும் டியும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். ஏ வந்து காம்படிட்டர். இந்த குளத்துக்கும் பி அப்படிங்கிறவங்க புதுசாக உள்ள வர்றான். இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு சியும் டியும் எப்படி பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம ஏ கூட பார்ட்னர்ஷிப் வைக்கலாம்னு சொல்லி ஏ கூட கூட்டணி வைக்கிறான். ஸ்டோரி 1ல் எப்படி குளத்தை மொத்தத்தையும் கேப்சர் பண்ணானோ அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி இங்கே ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறான். பட் குளத்துக்குள்ளே இறங்கினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரியுது, இங்கே இருக்கிற குளம் மற்ற குளத்தை மாதிரி நம்ம மீன் பிடிக்க முடியாது. இங்கே மீன் பிடிக்கணும்னு நமக்கு அனுபவம் தேவை, தொழில் நுணுக்கமும் தெரியணும் அப்படின்னு புரியுது. அதனால் ஸ்டோரி 1ல் ஏவை அடிச்சு துரத்திட்டு நாம் கேப்சர் பண்ணுற மாதிரி இங்கே பண்ணோம் அப்படின்னா நமக்கு மீன் பிடிச்சி கொடுக்க ஆளே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதும் புரியுது. அதே மாதிரி காம்படிட்டரையும் நமக்கு சாதகமாக இருக்கணும், மொத்த மீனும் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்காக இங்கே இருக்கிறவங்கள அடித்து துரத்தாமல் அவங்களோட பார்ட்னர்ஷிப் மட்டும் வைக்கிறான். ஃபஸ்ட்டு ஏ கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிறான். அதுக்கப்புறம் சிஎன்டி கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிறதுக்கு ஏ வந்து எதிர்ப்பு தெரிவிப்பான். அதனால் மறைமுகமாக சிஎன்டி கூட காம்படிட்டர் கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிறான். இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், கூட்டணி வைக்கிறதுனால பிக்கு வேணால் பெனிஃபிட் இருக்குமே தவிர ஏசிடிக்கு எப்படி பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏசிடி இவங்க 3 பேருமே இந்த குளத்தில் அனுபவம் பெற்றவங்க தான், தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க தான். ஆனால் இவங்ககிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே ஹைடெக் கிடையாது. ஸோ எவ்வளோ தான் நாலேஜ் இருந்தாலும் எவ்வளோ தான் அனுபவம் இருந்தாலும் அவங்களால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான மீனை தான் அந்த குளத்தில் அவங்களால பிடிக்க முடியும். ஆனால் பிக்கு இந்த குளத்தில் தான் அனுபவம் கிடையாது, மீன் பிடிக்கிறதுக்கான நுணுக்கமும் தெரியாது. ஆனால் மற்ற குளங்கள் எல்லாம் எப்படி மீன் பிடிக்கலாம் அதுக்கான தொழில்நுட்பம் எல்லாமே பார்த்திங்கன்னா பி கிட்ட இருக்கும். ஸோ இப்போ இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக தங்கிட்ட இருக்க தொழில்நுட்பம் எல்லாத்தையுமே பி ஏசிடிக்கு கொடுக்கும். இப்போ ஏசிடி கிட்ட அனுபவம் தொழில்நுணுக்கத்தோடு சேர்த்து தொழில்நுட்பமும் கிடைச்சிருச்சு. இப்போ எப்பவும் பிடிக்கிற மீன்களை விட அதிகமான மீன்களை அந்த 3 பேர்த்தால் பிடிக்க முடியும். இவங்க பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையும் 4 பேரும் பங்கு போட்டு எடுத்துக்குவாங்க. இந்த 2 ஸ்டோரியிலேருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஸ்டோரி 1ல் அங்கே இருக்க எல்லாத்தையும் அடித்து துரத்திட்டு அங்கே இருக்க மீன்களை எல்லாம் பி எடுத்துக்கிச்சு. ஆனால் ஸ்டோரி 2ல் அங்கே இருக்க அடித்து துரத்தாமல் அதுக்கு பதிவாக அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சு அவங்கள கண்ட்ரோல் பண்ணி ஒரு பிஸ்னஸ் டீல் மாதிரி போட்டு அங்கே இருக்க மீன்களை எல்லாம் கேப்சர் பண்ணுச்சு. ஸோ இதில் பியோட மோட்டோ அங்கே இருக்கிறவங்கள அடித்து துரத்துறதோ அல்லது அவங்களோட கூட்டணி வைக்கிறதோ அல்ல, அங்கே இருக்கிற மீன்கள் அப்படிங்கிற அதிகாரத்தையும் வளங்களையும் எடுக்கணும், தான் கைப்பற்றணும். அதுதான் இங்கே மெயின் மோட்டோவாக இருக்குது. அதுக்காக எந்த பிளான் சரியாக இருக்குமோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுது. இந்த 2 ஸ்டோரி எதுக்காகனா அதுக்காக தான். அப்போ பிஜேபி கோட்டு போடுறதும் டிஎம்கே கோட்டு போடுறதும் ஒன்று தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாம் அப்படின்னு நான் சொல்லலை. இதுவரையிலுமான கூட்டணி வரலாறுகளும் பிஜேபி டிஎம்கே பற்றி மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்னதும் அதை நிரூபிக்கும் விதமாக தான் தற்போதைய பிஜேபி டிஎம்கே இடையிலான அரசியல் சூழல் இருக்குது அப்படிங்கிறதையும் அதுக்கான காரணங்களும் சுட்டி காட்டுது. அப்போ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 பேருமே தவிர்க்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொன்னால் வேறு யாருக்கு நான் ஓட்டு போடலாம் அப்படின்ற கொஸ்டின் வரும். அந்த இடத்துல ஆப்ஷனாக வரக்கூடியவங்க அடுத்து இருக்கக்கூடிய 2 பேர், ஒன்று என்டிகே இன்னொன்று டிவிகே. அப்போ இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தருக்கு ஓட்டு போட்டால் சரியாக இருக்குமா? ஃபஸ்ட்டு ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடணுமா அப்படின்னு யோசிச்சா அந்த இடத்துல ஞாபகத்துக்கு வர்றது என்னவா இருக்கும் அப்படின்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக தான் இருக்கும். இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும், அதில் இதுவும் முக்கியமான ஒன்று. ஆனால் இதுவே டிஎம்கேக்கோ இல்லை காங்கிரஸ்க்கோ ஓட்டு போடணுமா அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு உண்மையான தமிழனா அந்த இடத்துல நினைவுக்கு வர்றது லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவிச்சு அவங்களுக்கு துணையாக நின்றவர்கள் தானே இவர்கள். கண்ணை மூடினாலே கொத்து கொத்தா செத்தாங்க. மனிதாபிமானமே இல்லாம வயசு வித்தியாசம் கூட பார்க்காம நம்ம தாய்மார்களும் சகோதரிகளும் கற்பழிக்கப்பட்டாங்க. சொல்லி வச்சு கொஞ்சமா அழிச்சிட்டான். இந்த பொண்ணுங்களா என்ன வயசு? ஒரு இனம் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம போச்சு. ஒரு நார்த் இந்தியாவில் போயிட்டு
இந்த பிரச்சனையை பற்றிலாம் நம்ம சொன்ன தட் ஸ்ரீலங்கன் ப்ராப்ளம்னா அப்படின்வாங்க. சாதாரணமாக ஒரு ஸ்ரீலங்கன் ப்ராப்ளம் அவ்வளோதான். ஒரு குஜராத்தில் பூகம்பம் நடந்ததுன்னா அதில் நிதி திரட்டுறதுல தமிழன் தான் முதல் இடத்துல இருக்கணும். ஒரு கார்கில் வார் வந்ததுன்னா அந்த நிதி திரட்டுறதுக்கு தமிழன் தான் முதல் இடத்துல இருக்கணும். ஆனால் ஒரு இனம் அழியிறது உங்கள் நாலேஜே வராதுல்ல. இந்த வரிசையில் தான் தாவேக்காவும் உள்ளது. ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. அவர்கள் தரப்பிலிருந்து என்னுடைய வெல்விஷரும் ஒருத்தர் இருந்தாரு. அவர் மூலியமா என்ன மீட் பண்ணணும்ட்டு ஒரு அழைப்பு. ராகுல்ஜி அவர்கள் என்ன மீட் பண்ற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. பட் இருந்தாலும் இந்த சான்ஸ் மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நானும் எங்க அப்பாவும் டெல்லிக்கு போனோம். அவரை மீட் பண்ணோம். அவர் வீட்டுல மீட் பண்ணோம். அவர் எங்ககிட்ட பேசின விதம், எங்களை ரிசீவ் பண்ண விதம் எல்லாமே பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதாவது இந்தியாவுக்கே இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்ட்டு அவங்க பாடுபட்டு இருக்காங்க. மேலும் தமிழர்களை கொன்று குவித்து இனப்படுகொலை செய்தவர்களின் குடும்பத்திலிருந்து தளபதி விஜய் கட்சி தொடங்கியதற்கு வாழ்த்து செய்தி வருகிறது. இது பற்றி விஜய் எதுவும் பெரிதாக கருத்தும் மறுப்பும் தெரிவிக்கவில்லை. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்த வலியுறுத்தி நடைபெற்று வரும் கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்து போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவிற்கு எதிராக ஒரு கையெழுத்து கூட போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. நடிகரும் தாவேக தலைவருமான விஜயின் அரசியல் பயணத்திற்கு இலங்கை முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சேவின் மகனும் எம்பியுமான நமல் ராஜபக்சே வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதோட கோடிங், டீகோடிங், மீனிங் எல்லாமே புரிய வேண்டியவங்களுக்கு ரொம்ப கரெக்டா தெளிவா புரியும். Nothing personal, just service. அதே மாதிரி தளபதி விஜய் டிஎம்கேவை எதிர்க்கிற அளவுக்கு, டிஎம்கே பத்தி பேசுற அளவுக்கு திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. பிஜேபி பத்தி எதுவுமே பேசுறதே இல்லையே. ஏன்னா டிஎம்கேயும் பிஜேபியும் தான் தன்னுடைய பிரதான எதிரிகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். அப்ப ரெண்டு பேர்த்துக்கு சமமான வாய்ப்புகளை கொடுக்கணும் இல்லையா? இதுல மட்டும் எதுக்கு பார்ஷியாலிட்டி? இதுல வந்து டிவிகேவும் ஆல்மோஸ்ட் பிஜேபி சார்ந்ததாகவும் இல்ல தமிழர்களுக்கு எதிரான சூழல் உடையதாகவும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்ப தமிழர்களுடைய கடைசி நம்பிக்கை என்டிகேவா? கம்பேரிட்டிவ்லி இந்த 3 கட்சிகளோட இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் இது பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்த என்டிகே இப்போ இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கோத்தபாய சொல்றாரு, நாங்க ஒவ்வொரு நகர்வையும் நாங்க அங்க இந்தியாவுக்கு சொல்லி கொண்டுதான் இருந்தோம். இசைப்பிரியா கைது தெரியுமா தெரியாதா? பாலச்சந்திரன் ராணுவ கஸ்டடியில் இருந்தது தெரியுமா தெரியாதா? பிரபாகரன் குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு இங்கிருந்து சொல்லப்பட்டதா இல்லையா? இந்திய ராணுவ வீரர்களை களத்துல சண்டை போட்டாங்களா இல்லையா? ஆனா நீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாங்க சில உதவிகள் செஞ்சோம் அப்படின்னு ஒரு 19 பேசுறத எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? இனம் செத்து கொண்டு இருக்குது, பதவியில நீங்க இருக்கிறீங்க. நீங்க பதவி விலகுனா அந்த ஆட்சி, அந்த இது போர் நிக்குமா நிக்காதாங்கிறதுக்கு நான் வரல. ஆனா ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்க முடியும். வெளியே வந்திருந்தா என்ன? ஏன் வந்து இந்திய அரசுல இருந்து இவங்க வெளியேறாங்கன்னா, ஈழத்துல அவங்க இன மக்கள் கொண்டு ஒழிக்கப்படுறதுனால இந்த தமிழ்நாட்டுல இருந்து இங்க ஆதரவு கொடுத்தவங்க எல்லாம் வெளியேறாங்க. தற்போதைய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வெறுக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுல அவர் சொல்றதை பார்த்துருப்பீங்க. பிரபாகரன் இருந்த இடத்தில் சீமான் இருந்திருந்தார். ஒரு சில்லவன் உயிரோடு இருந்தது. வா, என் அக்கா தங்கச்சி மாறி வருத்தாயா? அதே மாதிரி உன் அக்கா தங்கச்சி மாறி வருப்பேன். What nonsense you are talking? என் தங்கையை பாலியல் வந்தது கொண்டு நதிச்சாலையில் பிணமாக்கினாயா? 100 உன் அக்கா தங்கச்சி அதே மாதிரி கற்பழிப்பேன். சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாது எல்லாரு சாப்பிடுங்க சார். அதாவது ஒருத்தர் நம்மளை கத்தி எடுத்து குத்த வர்றான், அதுக்கு நம்ம திருப்பி தாக்குறது அப்படின்றது வேற. ஆனால் இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் அப்படின்றது வேற. இது நம்முடைய தமிழ் மரபே கிடையாது. எத்தனையோ வரலாற்று சுரண்டல்கள், வரலாற்று இன அழிப்பு, மொழி அழிப்பு, இனச்சுரண்டல், இப்படி எத்தனையோ நடந்திருந்தாலும் இன்னைக்கு உலக அளவில் நம்ம மொழிக்கும் நம்ம மக்களுக்கும் ஒரு தனி மரியாதை இருக்குது அப்படின்னா, நம்ம மொழியில் இருக்கக்கூடிய ஒழுக்கமும் மரபும் கலாச்சாரமும் பண்பாடும் அதை நம்ம பின்பற்றுறோம், மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறதால மட்டும்தான். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு நம்ம தமிழ் தான் சொல்லுது.
இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்னேன் செய்து விடல் அப்படின்னும் தமிழ் தான் சொல்லுது. அது மட்டும் இல்லை, கைவேல் கயிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியான் நகும் அப்படின்னும் நம் தமிழ் தான் சொல்லுது. சரி, அப்போ இந்த நாளுமே ஆகுது அப்படின்னா அப்போ யாருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த 4 கட்சிகளை தவிர்த்து எலெக்ஷனில் யாருமே நிற்கிறது இல்லையா? சுயேச்சை அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கிறதே நம்ம யாருக்கும் ஞாபகம் இல்லைல்ல. அதே மாதிரி இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃப்ளைட்டில் சொகுசாக போகிறவனுக்கு எக்ஸாமுக்கு லேட் ஆகிடுமோன்னு கிடைக்கிற பஸ்ஸில் ஃபுட்போர்ட் அடிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோட வலியோ, பஸ்ஸை நிற்காமல் ரன்னிங்கில் போய் ஏறுற ஒரு ஸ்டூடெண்ட்டோட வலியோ என்னன்னு தெரியுமா? இல்லை சொகுசு காரில் ஹைவேஸில் போகிறவனுக்கு 2 வீலரில் குண்டும் குழியுமான ரோட்டில் போகிறவனுடைய வலி என்னன்னு தெரியுமா? அப்போ அந்த வலி யாருக்கு தெரியும்? அதை அனுபவிக்கிறவனுக்கு தானே தெரியும். அப்போ அவனுக்கு தானே அதை சரி பண்ணணும் அப்படின்ற எண்ணமே வரும். அப்படி தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த பிரச்சனையை நாம் சரி பண்ணிட முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம மக்கள் நமக்கு ஆதரவு தர மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்துலேயும் சுயேட்சை வேட்பாளர்களை போட்டிடுறாங்க. சரி, இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த கட்சி அவ்வளோ ஊழல் பண்ணிக்கு, இந்த கட்சி இவ்வளோ கோடி ஊழல் பண்ணிக்குன்னு சொல்கிற எவனாவது நான் ஆட்சிக்கு வந்தால் இவங்க ஊழல் பண்ண அந்த பணத்தை மீட்டு நான் மக்களுக்கு நான் திருப்பி தருவேன் அப்படின்னு எவனாச்சும் சொல்கிறான்னா? ஸோ நமக்கு நல்லது நினைக்கணும், நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்மளில் ஒருத்தன் தலைவனாக மட்டும்தான் இது பாசிபிள். இது சுயேட்சையாக வேட்பாளர்களால் மட்டும்தான் முடியும். ஆனால் அதுக்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரே வேட்பாளர் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டால் மட்டும்தான் அது பாசிபிள். இனிமேல் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க. உங்கள் தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் யார், நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.